விமர்சனம் ஆக்சுவலி வந்து நாங்க வந்து இல்ல நான் பாக்குறது என்னன்னா எங்களுக்கு வந்து ஒரு கட்டத்துல அது தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்களுக்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு எந்த விதத்திலையுமே பாதிக்கப்பட்டாலும் அது அப்படி பண்ணக்கூடாது. இது அந்த இடத்துல செயல் வந்து அவருடைய தப்பான செயல் தான். அந்த இடத்துல கண்டிக்கிறது இல்ல. எங்களுக்கு இதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது. எனக்கு வந்து நான் பார்க்கும் போது வாட்டர்மெலன் ஸ்டார் எனக்கு தெரியாது. பசங்களுக்கு வேணா தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு நடிகர், அந்த கேரக்டர்ல வராருன்னு தான் நான் இல்ல ஆடிஷன் இல்ல இது ஆடிஷன்ல நாங்க பண்ணல. இல்ல ஆடிஷன்லாம் பண்ணல. எனக்கு வந்து இந்த மாதிரி எங்க இன்ஸ்டாகிராம் எடுத்துட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல திடீர்னு ஒரு ஸ்டார்ஸ் வருவாங்க. சமீப காலத்துல முதல்ல பிகினிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா டாக்டர் சீனிவாசன் சார்ல இருந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு கேரக்டரா வந்து ஒரு டைம்ல இது பண்ணுவாங்க. அது டைம்ல மக்களுக்கு நடுவில் அவங்க கண்டென்ட்டா இருப்பாங்க, நல்ல கண்டென்ட்டா இருப்பாங்க. என்னடா இது அவங்க கோமாளித்தனமா பண்ணாலும் சரி, வேடிக்கையா பண்ணாலும் சரி, சீரியஸா பண்ணாலும் சரி, இதா இருப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல அதை நம்ம பார்க்கும்போது இது நம்ம படத்துக்கு எந்த விதத்துல எங்கேயாவது ரிலேட் பண்ணிக்க முடியுமா நான் யோசிச்சேன். இல்ல நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல யோகி பாபு சாரே கலைப்பாரு. எதுக்காக யோகி பாபு சாரே தமிழ் சினிமாவில வந்து காப்பாற்ற போறோம்னால தமிழ் சினிமாவை வந்து கவுத்த போறோம் அது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு படத்துல ஒரு காமெடி வரும். ஸோ ஆக்சுவலி வந்து இதை நாங்க வரவேற்கல. இது இப்ப இவரை வந்து நம்ம கூட்டிட்டு தான் பண்ணணுன்றதுலாம் இல்ல. நடிகர்கள்லாம் ஒரு ஆடிஷன் வைக்கும்போது அவர் வந்தார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவருடைய செயல்களை நானே கண்டிச்சு, நான் வந்து ஒரு சமயத்துல கண்டிச்சு இந்த விஷயத்தான் எடுத்துடணும், இதெல்லாம் தப்பு அப்படின்னு நானே அதை கண்டிச்சேன். எதை வந்து எடுத்துக்கணும், எதை எடுத்துக்கூடாதுன்னு இதெல்லாம் நீங்க கண்டிப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். நாமளா அதையே ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களே பெரிய ஆகிறது நம்ம தான். அந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். இப்போ நிறைய மேட்டர் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா நிறைய மேட்டர் இருக்கு. நம்ம அந்த படத்தை பத்தி பேசியிருப்போம். ஆனா வைரலானது போய் அது எனக்கே சங்கடமா இருக்கு. அது தேவையில்லை. இல்ல அப்படி இல்லைண்ணா, நம்ம படம் கண்டென்ட், இந்த படம் நல்லா உழைச்சிருக்கோம். நாங்க அவரை வச்சு எங்கேயுமே ப்ரோமோட் பண்ணவே இல்லை. நாங்க எங்கேயுமே இன்க்ளூடிங் நாங்க ஆடியோ ரிலீஸ்ல கூட அவர் எதுவுமே பேசவே இல்லை. வந்தாரு, ஆடியோ ரிலீஸ் வந்தாரு, போனாரே தவிர எங்க பேச வேற ஏதாவது படமா இருந்ததுன்னா யூடியூபர் இப்ப பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி யூடியூபர் ஒருத்தர் வேணும்னு சொல்லிட்டு அதுக்குதான். ஆமா, அது ஒரு யூடியூபரா யாராவது ஒருத்தர் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸா இருக்கிற ஒரு ஆள் வந்து சும்மா வந்து அந்த இடத்துல ரூம் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சீன் வரும். சீன் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நாங்க வந்து அவரை போர்ட்ரேட் பண்ணிருக்கோமா, எதுவுமே பண்ணல. ஏன் இப்படி ஒரு ஆள் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதை வந்து ஒரு சர்க்காஸ்டிக்கா நாங்க சொல்லியிருப்போமே தவிர மற்றபடி அவரை இது பண்ண மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட் எங்களுக்கு வந்து அந்த டைம்ல ஒரு ட்ரெண்ட்ல யாராவது ஒரு ஆள் கேட்கப்படி இப்படி ஒரு ஆள் இப்படி இருக்காங்க, ஒரு மெசேஜா தான் அந்த படத்திலேயே இருக்கும். அந்த படத்தையே மெசேஜா தான் இருக்கும். பாருங்க, சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.